ஆத்தி ம் நம்ம லஞ்ச் இன்னைக்கு என்ன பண்ற? இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்தேன். மீன் ஒரே ஆசையாக இருந்தது. ம் சரி போய் கடகடன்னு மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டே இருந்தா போய் வாங்கிட்டியா? ஆமாம் கிடைச்சதா? கிடைச்சது. ஆமாம் நிறைய மீன் இருக்குது. இன்னைக்கு இந்த வாட்டி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் கூட வாருக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே, ஆயிலு பெட்ரோலு எல்லாம் ஃபியூயல் எல்லாம் இது டிமாண்டுன்றாங்களே, மீன் கிடைக்குமா? கிடைக்காதுன்னு நினைச்சிட்டியா? ஆமாம் அப்படிதான் நினச்சி பயந்துட்டேன். அதான் சொல்றேன்டேம்மா, அதான் கட்டுமரம் இருக்குமா, சின்ன மீன்லாம் கிடைக்கும். கட்டுமரத்தை போட்டு போய் ஆமாம் ரொம்ப உள்ளதான் போக முடியாது. பெரிய பெரிய மீன் தான் கிடைக்காது, இந்த வஞ்சிரம் அத மாதிரி மீன் தான். இந்த சின்ன மீன்லாம் கிடைச்சிரும், குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் கிடைக்கும். இதோ பாருங்க என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்ன மீன் வாங்கின? சங்கராவும் சங்கராவும் வாங்கிட்டியா? ஆமாம் நல்லா இருந்தது மீன். சங்கராவும் மத்தியும் கிடச்சிது. எவ்வளோ ஆச்சு? 550 ஆச்சு. பரவாயில்ல. ஆமாம் நல்ல மீன். அதான் அந்த அண்ணனே என்னம்மா ஆளை காணோன்னாரு. சொல்லியிருந்தேன் ஊருக்கு போயிருந்தேன் நான். ஐயோ நீங்கள் வேற மீன்காரரை பார்த்துட்டீங்களோன்னு நினச்சேன்றாரு. தாய்லாண்டு போனது சொல்லிட்டே அவர்கிட்ட. ஆமாம் இப்போ தான் சொன்னார், தாய்லாந்து போனோம் நான். சூப்பர் சூப்பர்மா அப்படின்னாரு. அதை வாங்கிட்டு வந்திருக்கோம், சமைப்போம், பார்ப்போம். சரி சமைச்சிட்டு சொல்லு. வரானா நம்ம மீனெல்லாம் ஃப்ரை பண்ண போறியா? என்ன பண்ண போற? மீன் குழம்பு, மீன் ஃப்ரை ரெண்டும் தான். குழம்பு யார் ஸ்டைலில் வைக்க போற? உன் ஸ்டைலில் வைக்கிறியா இல்லை அம்மா ஸ்டைலில் வைக்கிறியா? ஆண்டி ஸ்டைல் தான். ஆண்டி ஸ்டைல் மீன் குழம்பு தான் எனக்கே பிடிக்கும். எங்கள் வீட்டில் வதக்குவாங்க வெங்காயம் தக்காளி, உங்கள் வீட்டில் அரைப்பாங்க. புளியை போட்டியா நிறைய? மீன் குழம்புனாலே புளிப்பு உப்பு காரம் தாமா. அப்புறம் அம்மா அதிகமா போடுவாங்க. ஆமா ஆண்டி புளி அதிகமா போட்டுருவாங்க, ஆனா எம்மியா இருக்கும். நான் கொஞ்சம் எல்லாமே கம்மி பண்ணிடுவேன். அவங்க காரம் அதிகமா போடுவாங்க, புளி அதிகமா போடுவாங்க. நான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போடுறது. ஆமாம்மா, காரம் மட்டும் பார்த்து போடு. ஆமா ஆமா, போட்டா வயிறு எரிய ஆரம்பிச்சிடும், அப்புறம் கஷ்டம். பார்த்து மீன் குழம்பு வைக்கணும்னு ஆசையாக சட்டி வாங்கினேன். ஆனால் என்னவோ நம்ம வாங்கின சட்டியா என்ன ஏதுன்னு தெரில, அதில் வச்சா பிடிக்கல. ஏன் என்ன பண்ண அந்த சட்டியை? அந்த சட்டி அப்படியே கிடக்கு. நம்மளுக்கு தான் வைக்க தெரியலையா, யாராவது தான் வைக்க சொல்லலான்னு சொல்லி வச்சிருக்கேன். நாளை தூக்கி வச்சிட்டியா? ஆமாம் ஆமாம். சரி இதுலேயே வச்சாச்சு, அவ்வளோதான். குழம்பை ஏற்றியாச்சு. 10 minutes மீனை நல்லா கழுவிட்டு போட்டா குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பர். 10 minutes கழிச்சு வரேன். என்னம்மா மத்தி குழம்பு வைக்கட்டுமா, சங்கராவை குழம்பு வைக்கிட்டா? மத்திய குழம்பே வச்சிரு, சங்கராவை பொரிச்சிரு. அப்படியா? ஆமா சரி, சங்கரா தான் உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? குழம்புல இருக்க சாப்பிடுவீங்க தானே? சாப்பிடுவேன். சரி தானமா பண்ண போறேன் சங்கராவை. அதான் கேட்குறேன், குழம்புல போடட்டுமா இல்லை ஃப்ரை பண்ணட்டுமா? ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும் சங்கரா. சரி. என்னம்மா எதையோ பிச்சுட்டு இருக்கிற? அங்கேயே எல்லாம் பிச்சு வாங்கிட்டு வரலையா? இல்லை அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெக்கை இருக்கும் நம்மளுக்கு, இந்த ரெக்கை சின்ன ரெக்கை இருக்கும், அது பிடிக்காது சாப்பிட்றச்ச. அது அவங்களால கட் பண்ண முடியல. சரி அதை எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். சரி சங்கரா எவ்வளோ? 1 கிலோ தானே வாங்கினேன்? சங்கரா 1 கிலோ, இது 1/2 கிலோ. ஓகே, எனக்கு தெரியும் நீங்கள் இதுதான் குழம்பு கேட்பீங்கன்னு, அதனால 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். சரி பண்ணு. சரி ஆச்சி, இப்போ உனக்கு வர மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்குது. வாரம் ஆனா மீன் குழம்பு வச்சிடணுன்ற. மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்குது, ஏன்னு தெரியல. யார் உனக்கு வைக்க சொல்லி கொடுத்தது? மீன் குழம்பு வைக்க சொல்லி கொடுத்தது வந்து எங்கள் மாமியார் தான். உங்கள் அம்மா தான் வைக்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வைக்க சொல்லி தரல, அவங்க வைக்கிறது அப்படியே பார்ப்போம். அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னு லைக் கவனிச்சு அப்படி பண்ணது தான். எங்கள் அப்பா வந்து ஹோட்டல் வச்சுருந்தாரு, சரியா? ஸோ எங்கள் அம்மா வந்து சமைக்கவே விட மாட்டார், எல்லாமே வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாரு. ஸோ ரொம்ப ரேர் எங்கள் அம்மா மீன் எடுத்து வீட்டில் செய்கிறதுலாம். ஹோட்டல்லேருந்து வந்துடும், வஞ்சிரம்லாம் இவ்வளோ பெரிய வஞ்சிரம் வந்துடும் வீட்டுக்கு இலையில. ஸோ மீன் குழம்புன்னு செஞ்சதே இல்லை, எனக்கு அந்த ஞாபகமே ரொம்ப இல்லை. ஸோ அவங்க எப்பயாவது தான் செய்வாங்க, அது கூட வெங்காயம் தக்காளி வதக்கி போட்டு செய்வாங்க. யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன். யார் செஞ்சு கொடுத்தாலும் மீன் குழம்பு சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும். பட் சொல்கிறேன், மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தா நிறைய வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான். ஏன்னா வீட்டில் நிறைய அதான் இருக்கும்,
ஹோட்டல் இருந்தனால எல்லாமே அங்கேருந்து வரும். ஆஃப்டர் மேரேஜ் தான் நிறைய நான்வெஜ் சைடு இறங்குனது. அதுலேயும் இந்த ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே. ஆமாம், அது கொஞ்சம் கிளார் அடிக்குது, சாத்திரம். இப்போ பளிச்சுன்னு இருக்கு. பார்ப்போம் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வருதுன்னு. நல்லா தான் வருது. எப்படிமா இருக்கு? உப்பு தேவையா? வித்தியாசமா இருக்கா? இதை விட்ட காரப்பொடி போட்டியா? உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் கொதிக்கணும். டைம் கூட கொதிக்கட்டும். நம்ம ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி. மீன் மட்டும் தான் பொரிக்கணும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு 2 மீன் பொரிச்சு தரேன். சரி, உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா மீனையும் பொரிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பர். குழம்பு எப்படி வந்திருக்கு? காரம் கரெக்டா இருக்கா? நல்லா வந்திருக்கு. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. ஓகே. எனக்கு இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் சமைக்கிறோமா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். மீன் குழம்பு கரெக்டாக தான் வச்சிருக்கியான்னு ஒரு டவுட்லேயே இருக்கிறியா? ஆமாம், எல்லாம் சரியாக தான் வந்திருக்கான்னு. எனக்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பாத்திர தேய்க்க அங்கெல்லாம் 20 days எதுவும் பாத்திர தேய்க்கல, எதுவும் சமைக்கல. ஸோ ஒன்று பண்ணுறச்ச ரொம்ப அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கு. சரி சரி, மீனை பொரிச்சுட்டா சாப்பிட்டு சொல்கிறேன் நான். இல்லைம்மா, சாப்பிட்டு சொல்லு. சூப்பர்மா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் பொரிச்சுரு, சாப்பாடை போட்டுரு, சாப்பிட வேண்டியது தான். லஞ்ச் ரெடி. அஜு கொடுத்தெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.